கடன் ஏறிக்கிட்டே போயிருக்கும். வட்டி கூட கட்ட முடியல சார், என்ன பண்ணுறது? இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல விஷயம் சொல்கிறீங்க. முதல்ல கடன் தீரும், தொழில் நல்லா இருக்கும், கடந்த 8 வருஷமாக இல்லாத வருமானங்கள் கூடும், அதற்கான ஆட்கள் உங்கள் எதிர்க்க நிற்பாங்க, உங்களுக்கு உதவுவாங்க, லக்ஷ்மி கடாட்சம் வரும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பராபவ தமிழ் வருட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது மொத்த தமிழ் வருடம் 60ன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 40வது வருடமாக இது வர்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜாவாக வருவது குரு வரார், மந்திரியாக வருவது செவ்வாய் வருகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறப் போகிறார். 18 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரக்கூடிய கேது குருவோடு போய் சேர்கிறார். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மகர ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் எப்படி இருக்கும்? முதல்ல உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சது. உங்கள் சந்தேகத்துக்கு ஒரு பட்டிமன்றமே வச்சு சொல்லலாம். முடிஞ்சிடுச்சு சார், முடிஞ்சிடுச்சு சார், சார் 7.5 சனி முடிஞ்சிடுச்சு சார். அப்போ கூட உங்களுக்கு சந்தேகம் விடல, அடுப்போங்க சார். நீங்கள் அதுக்கப்புறம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இல்லைன்னுவீங்க, திருக்கணிதத்தில் இல்லைன்னுவீங்க, இல்லை பாம்பு பஞ்சாங்கத்தில் இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது அதுக்கு ஒரு கதை. நாங்கள் நொந்து போயிட்டோம் சார், 8 வருஷமாக கஷ்டப்படுறோம். எல்லாரும் 7.5 வருஷம்தான். மகர ராசிக்கு 8 வருஷமாக முதல்ல உத்தியோகம் போச்சு, வருமானம் போயிடும். ஒன்று இந்த சேலரியிலே இருங்க, இல்லைன்னா கிளம்புங்கம்மா. நீங்கள் உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். வியாபாரத்துலேயும் அதே மாதிரி தான். பக்கத்து கடைக்கு போவான், உங்கள் கடைக்கு வரமாட்டான். நம்ம கடைக்கு தான் வரான்னு சொல்லிட்டு வண்டியை விடும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து கடைக்கு போய் நிற்பான். என்ன பண்ணுறது? மனசு கஷ்டம். கடன் ஏறிக்கிட்டே போயிருக்கும். வட்டி கூட கட்ட முடியல சார், என்ன பண்ணுறது? இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல விஷயம் சொல்கிறீங்க. முதல்ல கடன் தீரும், தொழில் நல்லா இருக்கும், கடந்த 8 வருஷமாக இல்லாத வருமானங்கள் கூடும், அதற்கான ஆட்கள் உங்கள் எதிர்க்க நிற்பாங்க, உங்களுக்கு உதவுவாங்க, லக்ஷ்மி கடாட்சம் வரும். ஒரு முறை ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க. ஆபத் சகாயேஸ்வரரை போய் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு முதல்ல அற்புதமான பலன் கிடைக்கும். அங்கே தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை ஒரு இவ்வளோ கர்ச்சீஃப்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. கடையிலலாம் விற்பாங்க கர்ச்சீஃப் மாதிரி, சும்மானா தோளில் போட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குப்பைக்கு போகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நல்ல துண்டு வாங்கிக்கோங்க சார். ஒரு 2 துண்டு வாங்கி சுவாமிக்கு கொடுங்க, சுவாமிக்கு போட சொல்லுங்கள். நல்ல ஒரு 4 முழம் துண்டு, 2.5 3 முழம் துண்டு நல்லா பெருசாக போட்டு ஜம்முன்னு ஒரு அங்கவஸ்திரம் போட்டு அலங்காரம் பண்ணுங்கள். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமே சரியில்லை சார், கால் வலி, மூட்டு வலி, பெண்டை கழட்டி போயிடுச்சு, அடி வயிறு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஆப்ரேஷன் வரைக்கும் போகுதுன்னா இப்போ டெஸ்ட் எடுத்து பாருங்கள், ஒன்றும் இருக்காது. டேப்லெட்லேயே சரியாக போயிடும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி வாழாதீங்க. இரவு பயணத்தில் சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்க்கும் காலம். மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு தான் 7.5 வருஷம் படாத பாடு பட்டிங்கல்ல, அனுபவம் இருக்குல்ல, அப்போ அடுத்தவனுக்கு உதவுங்க. உங்கள் வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். சொந்தமாகட்டும் பந்தமாகட்டும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவீங்க. நான் சொன்ன கோவில்களுக்கு போயிட்டு அருமையான உழைப்பு உழைத்து தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா அற்புதமான ஆண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நான் ரொம்ப விலாவரியாக சொல்ல போகிறேன். இப்போ கூட வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். திருக்கணித பிரகாரம் போன வருஷம் முடிஞ்சது, வாக்கிய பிரகாரம் இந்த வருஷம் இப்போ முடிஞ்சது. ஆனால் இதே சனி உங்களுக்கு வக்கரமாக போகிறார். 5 மாசம்தான் மீனத்தில் இருக்கிறார்.
அந்த 5 மாசத்துக்கு பிறகு மீண்டும் வக்கர கதியில போக போகிறார். இந்த சனி வக்கரமாகும் போது செவ்வாயோட பார்வை, செவ்வாயோட சேரப்போகிறார். இப்படிப்பட்ட காலம் அமைய போகுதுங்கிறதுனால தான் தமிழ் வருஷ பிறப்புக்கு பொது பலன் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றேன். சனி பார்வையும் சனி செவ்வாய் பார்வையும் இருந்தாலும் குரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தா சுபர் உச்சம் அடைகிறாரே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்குன்னு, அதுவும் 5 மாசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மிதுனத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு 5 மாதம், சனி வக்கரம் பெறுவது 5 மாதம், குரு பார்வை 5 மாதம். அதுக்கு பிறகு அவர் எங்க போறார்? அதிசாரமா சிம்மத்துக்கு போறார். இந்த கால்குலேஷன்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கணும். பராபவ வருடம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம். குரு அரசனாக இருக்கிறார், செவ்வாய் மந்திரியாக இருக்கிறார். குருமங்களத்தை தரக்கூடிய யோகமாக இருக்கு. இந்தியாவுக்கு நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். தொற்று வியாதிகளுடைய பிரச்சனைகள் இருக்கும், புதிய புதிய வியாதிகள், நீர் பிரச்சனை, வெள்ளம், அதிக வெள்ளம், காற்று, மழை அப்படின்னு உங்களுக்கு பிற்கூற்றிலே இருக்கும். முற்கூற்றிலே வறட்சி இருக்கும். இந்த வறட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் பற்றாக்குறையாக, பெண்களுக்கு உகந்த ஆண்டாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அற்புதமான பேரும் புகழும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டெக்னிக்கல்ல படிப்பாங்க, மருத்துவத்துல ஷைன் பண்ணுவாங்க, புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, பழைய இன்ஃபெக்ஷனுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, புதிய இன்ஃபெக்ஷனும் வரும், அதோட போராடி வெற்றி பெறுவார். போராட்டமே வாழ்க்கையாக இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறுவது மனித குலம்தான். ஏன்னா குரு இங்க அரசனாக இருக்கிறார். மங்களத்தை தரக்கூடிய செவ்வாய் வழி நடத்த போகிறார், மந்திரியாக இருக்கிறார். அக்ரிகல்ச்சர் பயிர் தொழிலாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சராசரியா இருக்கும். பெரிய லாபத்தையும் கொடுக்காது, நஷ்டத்தையும் கொடுக்காது. கொஞ்சம் அந்த பூச்சி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு நிறைய கெமிக்கல் வாங்கி போட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால லாபத்துல கொஞ்சம் குறையும். சின்ன திரை பெரிய திரையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வரவுகளும் புதிய புதிய ஏற்பாடுகளும் நமக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப் அண்ட் டவுனாக தான் சார் இருக்கும். ஒரே நேரத்தில் கீழே இறங்கியும் போகாது, ஒரே நேரத்தில் ஏற்றமுமாக இருக்காது. ஒரு நாளைக்கு இறக்கத்தில் இருக்கும், ஒரு நாள் ஏற்றமாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து செய்யுங்க, அவசரப்படாதுங்க. வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள் முடிந்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கவனம் வைங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கிறத விட இந்தியாவிலேயே படிக்கிறது நல்லது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒன்று சனி வக்கரம், இன்னொன்று குரு உங்களுக்கு பார்வை இல்லாமல் உச்சமாக இருந்தாலும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறதும், அதுக்கு அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி இருப்பதும், இதையெல்லாம் இந்த தமிழ் வருட பிறப்புல நம்ம கணக்குல எடுத்துக்கணும். மொத்தத்துல பராபவ வருடம் அப்படிங்கிறதே ஒரு அனுபவ காலமாகத்தான் இருக்கும். இதை எல்லாத்த விட பராபவ வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னா, உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, சனீஸ்வரர் எந்த வீட்டுல இருக்கார், குரு பேர்ச்சி ஆகும்போது எப்படி இருக்கார், ராகு கேது பேர்ச்சி ஆகிறார். அது மட்டும் இல்லை, இவங்க வக்கரமாகுறாங்க. ஒரு கிரகம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சனீஸ்வரர் இருக்கார், அவர் அசுப கிரகம்னு நீங்க சொன்னாலும் அவர் இன்னும் வக்கரம் பெறும்போது இன்னும் வக்கரம் பெற்ற பலன்களை தருவாரா, சுப பலன்களை தருவாரான்னு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரிதான் குருவும் உங்களுக்கு என்னதான் சுபராக இருந்தாலும் உச்சம் பெற்றவராக இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்லது செய்வாரா, என்ன மகாதிசை இப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னு பார்க்கணும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தான பலத்தில் இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரு வேலை செய்யறது, வேலை கிடைக்கிறது, அங்கே போய் ஏதாவது தொழில் செய்யறது, உள்ளூர்லயே ஏதாவது தொழில் செய்யலாமா, புதிய அரசாங்கம் நமக்கு நல்ல வேலையை கொடுக்குமா, நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா, மன நிம்மதியை கொடுக்குமா, ஆன்மீகத்தினுடைய வாசல் திறக்குமா, கோவில்கள் மிகப்பெரிய புனிதம் அடையுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடிவு காலம் நிச்சயமாக கிட்டும். ஏன்னா குரு உங்களுக்கு அரசனாக இருக்கிறார். மொத்தத்துல எனக்கு என்ன மனக்கவலை,
என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்னு சொல்றதுனால நான் சொன்ன இந்த பொது பலன்கள்லாம் பொதுவான பலன்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவ.